அவளிடம் பேசிவிட்டு ஆகாஷ் மருத்துவமனையின் நீண்ட வழித்தடத்தில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அவனது கால்கள் முன்னோக்கி நகர்ந்தாலும் அவனது மனம் மட்டும் இன்னும் கலாவதியிடமே நின்று கொண்டிருந்தது. பல நாட்கள் வெறுப்பாக நடந்து கொண்ட ஒரு மனிதர் திடீரென்று ஒரு நாள் என்னை மன்னிச்சிடு என்று கெஞ்சினால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, முழுவதுமாக புறக்கணிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான உணர்வில்தான் ஆகாஷ் இன்று இருந்தான். டிவோர்ஸ் ஆகல என்று கனாவதி சொன்ன அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவன் தலையை அழுத்தி பிடித்து கொண்டான். ச்ச என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டு தந்தை இருந்த அறையை நோக்கி மெதுவாக நகர்ந்தான். அந்த நேரத்தில் அறைக்குள் புவனா அன்பு செல்வனின் அருகில் அமர்ந்திருந்தாள். அவளது முகத்தில் இருந்த சிரிப்பு வெளிப்புறத்திற்கு மட்டும்தான். உள்ளுக்குள் அவள் முழுவதுமாக பதட்டமாக இருந்தாள். தன் கழுத்தில் புதிதாக ஏறியிருந்த தாலியை ஒரு முறை விரல்களால் தொட்டு பார்த்தாள். அந்த மஞ்சள் கயிறு அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதே சமயத்தில் அது பயத்தையும் கொடுத்தது. மெதுவாக அன்பு செல்வனை பார்த்தாள். மாமா என்று அழைத்தாள். அன்பு செல்வனோ சிரித்தபடி அவளை பார்த்தார். என்னம்மா? புவனாவோ சில நொடிகள் பேசாமல் அமைதியாக இருந்தாள். பிறகு ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டாள். மாமா, நீங்கள் கேட்டபடி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமா. நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாச்சு. அன்பு செல்வனின் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. பல மாதங்களாக, பல வருடங்களாக தன் மகனின் வாழ்க்கையில் பார்க்க முடியாமல் போன ஒரு சந்தோஷத்தை இன்று பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் புவனாவோ அதோடு நிறுத்தவில்லை. அவளது முகம் மெதுவாக தீவிரமானது. ஆனால் ஒரு விஷயம். அன்பு செல்வன் புருவம் சுருக்கினார். என்னம்மா? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகாஷ் சாதாரண ஆள் கிடையாது. அவர் டாக்டரு. மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத விஷயம் கூட அவருக்கு தெரியும். நான் மறைச்சிருக்கிற உண்மை உடம்பு சம்மந்தப்பட்ட உண்மை. அதை எப்போ வேணாலும் அவர் கண்டுபிடிச்சிருவார். அன்பு செல்வனின் முகம் மெதுவாக மாறியது. புவனா தொடர்ந்து பேசினாள். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உண்மையை சொல்லிடுங்க. இப்போவே எனக்கு பயமாக இருக்குது. வாரத்துக்கு ஒருக்கா இல்லை 2 தடவை அவரை பார்க்குறதா இருந்தால் கூட இந்த மேக்கப்பை சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே புருஷன் பொண்டாட்டியாக வாழும்போது இதை எவ்வளவு நாள் மறைக்க முடியும் மாமா? அவளது குரல் மெதுவாக நடுங்கியது. அவரது முகமோ இறுகியது. புவனா மீண்டும் பேசினாள். நான் வேணும்னா நானே அந்த உண்மையை சொல்லட்டுமா? அவள் அந்த ஒரு கேள்வியை கேட்ட நொடியே அன்பு செல்வன் பதறிப்போனார். இல்லம்மா என்று அவசரமாக சொன்னார். அப்படி எதுவும் பண்ணிடாதம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நானே மெதுவாக அவங்கிட்ட பேசுகிறேன். புவனா அமைதியாக பார்த்தாள். எப்படி? எப்போ? அந்த ஒரு கேள்வியில் அன்பு செல்வன் திணறி போனார். உண்மையில் அவருக்கே தெரியவில்லை. எங்கே இருந்து ஆரம்பிப்பது? எப்படி சொல்லுவது? எதை முதலில் சொல்லுவது? அவரின் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்த புவனா எதுவும் பேசவில்லை. அன்பு செல்வன் மெதுவாக தலையை குனிந்தார். தெரியலம்மா, அல்லியை பற்றி பேச ஆரம்பித்தாலே அவனுக்கு கோபம் வந்துடும். அவனோட அம்மாவை பற்றி பேசினாலே அவன் உடஞ்சிடுவான். அந்த பையன் வெளியில் தான் சாதாரணமாக தெரிகிறான், ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் ரொம்ப காயமாக இருக்கான். நான் அவசரப்பட்டு ஏதாவது சொல்லி அவனோட மனசை மறுபடியும் காயப்படுத்திடக்கூடாது. புவனா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அன்பு செல்வனின் கண்கள் கலங்கியது. என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாம்மா. இப்போ தான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ தான் நிம்மதியாக உறங்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ தான் வாழ்க்கையை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா. நானே சொல்லுறேன், எப்படியாவது சொல்கிறேன். ஆனால் இப்போ வேண்டாம். புவனா அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெரியவரின் குரலில் இருந்த பாசமும் பயமும் அவளை அமைதியாக்கியது. இறுதியில் அவள் மெதுவாக தலையசைத்தாள். சரி மாமா, ஆனால் ரொம்ப லேட் பண்ணிடாதுங்க. ஒரு நாள் உண்மை தானாகவே வெளியே வந்தா அப்போது நம்ம யாருமே அதை சமாளிக்க முடியாது. அன்பு செல்வனோ பதில் பேசாமல் அவளது கைகளை பிடித்து கொண்டார். அதே நேரத்தில் அறைக்கதவு திடீரென்று திறந்தது. ஆவேசமாக உள்ளே நுழைந்தான் ஆகாஷ். அவனது முகத்தில் இன்னும் கலாவதியுடனான சந்திப்பின் தாக்கம் இருந்தது. ஏதோ சொல்ல வேண்டும் என்று வந்தவன் அறைக்குள் இருந்த இருவரையும் பார்த்ததும் பாதியிலேயே நின்றுவிட்டான். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களது முகத்தில் ஏதோ ஒரு ரகசியமான பதட்டம் இருந்தது. அவன் புருவத்தை சுருக்கினான். என்னப்பா, மாமனார் மருமகளும் ஒரே கதையாக இருக்குது?
நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் உலக ரகசியம் பேசுகிற மாதிரி இருந்தீங்க. நான் வந்ததும் அமைதியாயிட்டீங்க. என்ன விஷயம்? புவனாவும் அன்பு செல்வனும் ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இருவரின் இதயமும் ஒரு நொடி துடிப்பதை மறந்தது. ஆனால் அடுத்த நொடியே புவனா வழக்கம் போல சிரித்தாள். ஒன்றும் இல்லை டாக்டரே, உங்களை பற்றி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். என்ன பற்றியா? என்ன கம்ப்ளைண்ட்? கல்யாணம் ஆன மறுநாளே பொண்டாட்டியை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்று சொல்ல அவள் சொன்னதும் அன்பு செல்வனும் சிரித்தார். ஆகாஷ் சந்தோஷமாக இருவரையும் பார்த்தான். ஆனால் அந்த சந்தேகம் மட்டும் இன்னும் அவன் மனதை விட்டு போகவில்லை. ஏனென்றால் இவர்கள் இருவரும் ஏதோ ஒன்றை மறைக்கிறார்கள் என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் அது என்ன என்பதுதான் இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. கலாவதியிடம் பேசியதை சொல்ல வந்த ஆகாஷ் இவர்கள் இருவரையும் அருகில் வைத்துக்கொண்டு சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் திருதிருவென்று முழித்து கொண்டிருந்தான். அவனது முகத்தை பார்த்த அன்பு செல்வனோ சிரிப்பை அடக்கி கொண்டு புவனாவை பார்த்தார். உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு நினைக்கிறான், அதுக்கு தான் அவன் இப்படி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான் போல. அவர் சொன்னதும் புவனாவும் ஆகாஷும் ஒரு நொடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அடுத்த நொடியே இருவரின் முகத்திலும் வெட்கம் வந்து போனது. அப்பா என்று ஆகாஷ் சொல்ல, சரி சரி நான் எதுவும் சொல்லலை என்று அன்பு செல்வன் சிரித்தார். பிறகு ஆகாஷ் புவனாவை பார்த்தான். பிறகு வேகமாக வெளியே சென்றான். அவன் போனதும் அன்பு செல்வன் சிரித்தார். நீயும் இப்போ அவன் பின்னாடியே வெளியே போகணுமா? அதுக்கு தான் ஜாடை காட்டிட்டு போகிறான். புவனாவும் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தாள். மாமா என்று வெட்கப்பட்டபடி சொல்லிவிட்டு அவளும் வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் ஆகாஷை தேடினாள். அங்கே போடப்பட்டிருந்த மேசையின் அருகே நின்றிருந்தவன் யோசனையோடு இருந்தான். அவளை பார்த்ததும் நடந்ததை முழுவதும் சொல்ல ஆரம்பித்தான். கலாவதி பேசியது, மன்னிப்பு கேட்டது, மீண்டும் வாழ்க்கை வேண்டும் என்று அழுதது, எல்லாவற்றையும் அமைதியாக சொல்லி முடித்தான். புவனாவோ முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக கேட்டாள். நான் போய் பேசட்டுமா? ஆகாஷ் புருவத்தை சுருக்கினான். நீ என்ன பேச போற? டாக்டரே, இது பொம்பளைங்க விஷயம், அதனால் நாங்கள் பேசிக்கலாம். ஆகாஷ் இன்னும் யோசித்தான். இப்போ அவங்க உடம்பு ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு. ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணனால வந்த மயக்கம்தான், இப்போ நார்மலாக இருக்கா. அவன் சொன்னதும் புவனா தலையசைத்தாள். சரி, அப்படின்னா நீங்கள் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் முன்னாடி பேச முடியாது. ஓஹோ, அவ்வளோ பெரிய ரகசியம் பேச போகிறீங்களா? கருப்பழகி, ஏதாவது பிரச்சனை பண்ணிடாத. டாக்டரே, நான் ஒன்றும் ஆகாஷ் இல்லை பிரச்சனை பண்ண என்று சிரித்தவள் நேராக கலாவதி இருந்த அறையை நோக்கி நடந்தாள். கலாவதி படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் வேகமாக திரும்பி பார்த்தாள். ஆனால் உள்ளே வந்தது ஆகாஷ் இல்லை, புவனா. ஒரு நொடி அவளது முகம் மாறியது. புவனா கதவை சாத்திவிட்டு அமைதியாக உள்ளே வந்தாள். ஒரு நாற்காலியை இழுத்து கலாவதிக்கு எதிரே அமர்ந்தாள். இருவரும் சில நொடிகள் பேசவில்லை. அவர்களின் அமைதியை அந்த அறையை நிரப்பியது. முதலில் கலாவதி தான் பேசினாள். ஆகாஷ் எங்க? வெளியே இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசணும். நீ பேச வேண்டியதை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். புவனாவின் பதில் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள்ளேயே அழுத்தம் இருந்தது. கலாவதி கண்களை சுருக்கினாள். கருப்பி, உனக்கு என்ன உரிமை? எதில்? எனக்கும் ஆகாஷுக்கு நடுவில் பேச. புவனா மெதுவாக சிரித்தாள். அதை நீ கேட்குறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருந்தால் வெளியே போயிருந்து ஆச்சரியப்படு. இப்படி என்னோட எதிரில் இருக்காத. உன்னோட முகத்தை பார்க்கவே சகிக்கலை. நான் வெளியே போகிறேன், ஆனால் ஆகாஷ் நீ உள்ளே வர மாட்டான். அவனுக்கு உன் கூட பேச பிடிக்கலையாம். கலாவதியின் முகம் இறுகியது. வார்த்தையை பார்த்து பேசு. யாரு? நானா? நான் ரொம்ப பார்த்து தான் பேசுகிறேன். என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை வரும். ஒரு பொண்ணுக்கு புருஷனை விட்டால் வேறு யாரும் துணை கிடையாது. புவனா அமைதியாக, ஓ, அதனால் இப்போ ஆகாஷ் வேணும்னு தோணுதா? கலாவதி வேகமாக நிமிர்ந்தாள். அவன் மட்டும்தான் என்னை உண்மையாக காதலிச்சான். அப்போது அந்த காதலுக்கு நீ என்ன பண்ண? கலாவதி அமைதியாகிவிட்டாள். அவன் அழுதப்போ சிரிச்ச, அவன் கெஞ்சினப்போ அலட்சியம் பண்ணின, அவன் உடஞ்சப்போ இன்னும் உடைச்ச. இப்போது ஒன்றை உடைச்சவங்க ஒன்றை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படுற. ஒவ்வொரு வார்த்தையும் அவளை நேராக தாக்கியது. கலாவதியின் கண்களில் கோபம் எகிரியது. எங்களுக்கு இடையில நீ யாருடி? நீ என்ன ஜட்ஜ் பண்ணாத. நான் ஜட்ஜ் பண்ணலை, உண்மையாக சொல்கிறேன். ஆகாஷ் என்னோட புருஷன். கலாவதி உறுதியாக சொல்ல அந்த வார்த்தை வந்ததும் புவனாவின் விழிகள் கூர்மையானது. பேருக்கு தான் புருஷன்,
ஏய், என்னடி சொன்ன? பேருக்கு மட்டுமா? அவன் சட்டப்படி இன்னும் என்னோட புருஷன்தான். கலாவதி அந்த வார்த்தையை அழுத்தமாக சொன்னாள். அவளது திமிர் திரும்பி வந்தது. எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. சட்டப்படி இன்னும் நான் தான் அவனோட ஒய்ஃப். புவனா நிமிர்ந்து அமர்ந்தாள். அதுதான் உன்னோட கடைசி நம்பிக்கையா? ஏய், அது நம்பிக்கை இல்லடி, உண்மை. சரி, அப்படின்னா சட்டப்படி சந்திப்போம். ஒரு மனுஷனை மனசாலையும் உடம்பாலையும் கஷ்டப்படுத்தியிருக்க, சொத்துக்கள் அபகரிச்சிருக்க, இப்போ புருஷன் வந்து உரிமை கொண்டாடுறியா? கலாவதி ஒரு நொடி அதிர்ந்தாள். என்ன? என்னடி என்கிட்டயே சட்டம் பேசுறியா? எனக்கும் சட்டம் தெரியும். கலாவதியோ கோபமாக புவனாவிடம், நீ யாரடி? புவனா சிரித்துக்கொண்டே, அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கலாவதி நினைச்சா ஆகாஷை திரும்ப வாங்கிக்க முடியும் என்று கலாவதி எகிற, முயற்சி பண்ணு என்ற ஒற்றை வார்த்தையில் புவனா அவளை அடக்கினாள். ஹே கருப்பி, நான் சாதிக்க நினைச்சு எதையும் விட்டதில்லை. அதுதான் உன்னோட பிரச்சனை. என்ன என்ன பிரச்சனை? கலாவதி, நீ மனுஷங்களையும் பொருளா நினைச்சிட்ட. இருவரின் பார்வையும் நேருக்கு நேராக மோதியது. ஏய், நீ என்ன குறைச்சி எடை போடாத. நானா? புவனா மெதுவாக எழுந்தாள். ஒன்றும் குறைச்சி எடை போட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அவள் மெதுவாக கலாவதி அருகே வந்தாள். ஆகாஷ் வாழ்க்கையில் நீ ஒரு அத்தியாயமாக இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே அவனோட வாழ்க்கையில் நீ கிடையாது. ஏய், கலாவதி கோபத்தில் எகிற புவனாவும் சத்தத்தை உயர்த்தினாள். ஏய், கேட்டு முடிச்சிடு. கலாவதி கோபத்தில் நடுங்கினாள். புவனாவோ அவளை நேராக பார்த்தாள். ஆகாஷை நீ காதலிக்கல, உனக்கு அவன் மேலே உரிமை வேணும்னு மட்டும் நினச்ச. ஆனால் நான் அவனை காதலிக்கிறேன். அவன் சிரிக்கணும்னு நினைக்கிறேன். அவன் நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறேன். அவனோட உடஞ்ச மனசு சரியாகணும்னு நினைக்கிறேன். நீ பேருக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, ஆனால் நான் ஆகாஷ் முழு மனசோட ஏற்றுக்கிட்ட பொண்டாட்டி. கலாவதியோ பதில் பேச முடியாமல் அவளையே பார்த்தாள். புவனாவோ வேகமாக கதவை நோக்கி நடந்தாள். கதவை திறப்பதற்கு முன்பு ஒரு முறை திரும்பி பார்த்தாள். பிறகு அவளை பார்த்து மெதுவாக சிரித்த புவனாவோ, ஹேய் கலாவதி, இன்னையோட ஆகாஷ் வாழ்க்கையில் இருந்து நீ காலாவதி என்று சொல்லிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள். ஸ்டோரியோட இந்த பாகத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.